தனியா போய் ஒரு நாள் கூட முழுசா ஆகல. ஆனா பல நாள் உங்களை பார்க்காத மாதிரி ஃபீல் வந்துருச்சுக்கா எனக்கு. என்ன நடந்தாலும் ஓடி ஓடி வந்து உங்ககிட்ட சொல்லி பழகிட்டேன்னா அதே நினைப்புல இன்னைக்கு உங்க ரூமுக்கு வேற 2-3 தடவை போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நீங்க வீட்ல இல்லைன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. நானாவது பரவாயில்ல, அத்தை தான் மீனா மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே சுத்திட்டு இருந்தாங்க. காலையில உங்க முகத்தை பார்த்ததும் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. தினமும் இதே மாதிரி வந்துருங்க. என்ன முடியாதுன்னா சொல்லுங்க, நான் அங்க வந்துடுறேன். இப்படி பஸ் ஸ்டாப்க்கு போற கொஞ்ச நேரமாவது நம்ம சேர்ந்து நடக்கலாம்ல? சரி ராஜி. என்னக்கா நான் படப்படன்னு பேசிட்டே வரேன், நீங்க இப்படி சைலண்டாவே வரீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராஜி. ஏங்கா உங்களுக்கு புது வீடு செட் ஆயிடுச்சா? நான் ஒரு லூசு. போய் ஒரு நாள்ல எப்படி வீடு செட் ஆகும்? ஒரு நாள் இல்லை ராஜி, எத்தனை நாள் ஆனாலும் அந்த வீடு எனக்கு செட் ஆகாது. ஏங்கா? தனியா போக வேண்டான்னு நான் அம்புட்டு சொன்னேன் ராஜி. கேட்காம என்னை கூட்டிட்டு போய் அவங்க நல்லாதான் இருக்காங்க, நான் தான் அங்க அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். நேத்து அவங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாகன்னு தெரியுமா? நைட்டு 12 மணி. வேலை அதிகமோ? ஆமா, வேலை, பெரிய வேலை. உன்னை யார் இப்ப அதிகாரம் பண்ண? குடிச்சிருக்கீங்களா? எனக்கு தனியா இருக்கிறதுக்கே பிடிக்காத ராஜி, அது உனக்கே தெரியும்ல. தெரியும்க்கா. அவங்கள நான் விரும்பினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க கூட்டு குடும்பத்துல இருக்காங்கிறது தான். நல்லா வீடு முழுக்க மனுஷங்களோட இருந்துட்டு கடைசியில யாருமே இல்லாம தனியா நான் மட்டும் அங்க உட்கார்ந்துருக்கேன். எனக்கு எம்புட்டு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா. கொஞ்ச நாள்ல பழகிடும். பழகிடுங்கிறது சரிதான், ஆனா எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் ஏன் ராஜி பழகணும்? அவங்க தான் கூப்பிடுறாங்க. ஹலோ ஹலோ மீனா, நான் காய்கறி பால்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வழியில் மணியனை பார்த்தேன், அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் கதவெல்லாம் பூட்டியிருக்கு. எங்கே போயிட்டேன்? டோர் மேட்டுக்கு கீழே சாவியை வச்சிருக்கேன், எடுத்து திறந்துக்கோங்க. ஓ, நீ எங்கே இருக்க? நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ளையா? சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற? கேன்டீனில் சாப்பிட போறியா? நான் நம்ம வீட்டுக்கு வந்தேன். எது, அந்த வீட்டுக்கா? ஆமாம், டிஃபன் அங்கேயே சாப்பிட்டேன். அத்தை லஞ்சு கட்டி கொடுத்தாங்க, அதை எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஏய், வீட்டுக்கு போறேன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை?